Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. எங்கள் படத்தில் புக் பண்ணி வரும் பொண்ணு அந்த கூட்டத்திலேயே ஏபிஎனுக்கு கூட எம்ஜிஆர் தெரியாது. அந்த கூட்டத்திலேயே அவர் தெரிஞ்ச அழுகுற ஆள் நான் தான். என்ன நினச்சாரு தெரியல எம்ஜிஆர் என் மேலே ஒன்று பார்த்து, ஐயோ தந்தையை என்னை தந்தையை தந்தைன்னு கூப்பிடுறாரு. எதுக்கு? எனக்கா அது இடுக்குது, என்னடா இப்படி கூப்பிடுறாரு அப்படி. நீங்கள் என்னை தந்தையை தந்தைன்னு கூப்பிடுங்க, எல்லோரும் சிரிக்கிறாங்க. எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அறிவுகிட்ட முண்டோ, உன் பேர் தசரதன், என் பேர் ராமச்சந்திரன், உன் மகன் தானே நான். காலையில் ஒரு 9 மணிக்கு செட்டுக்குள்ளே போவார். நான் காலையில் போய் நிற்பேன். 9 நைட்டு முடிகிற வரையிலும் திரும்பி கூட பார்க்க மாட்டார். காமெடி பாருங்கள், அவரோட ஒரு குழந்தைகிட்ட பழகிற மாதிரி. காலையில் எம்ஜிஆர் கால் செட்டு கொடுத்துட்டாரு. இவருக்கு ஹை ஃபீவர், எங்கள் வாத்தியாருக்கு எந்திரிக்க முடியல, ரொம்ப முடியாமல் படுத்திருக்காரு. ஏபிஎன் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அவங்க பரவாயில்ல வரட்டுமா, வேண்டாம் 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 நீ இருங்க, தந்தை எடுப்பான். என்ன பண்ணணும், என்ன சீனு இல்லைண்ணா ஊட்டியில் எடுத்தோம்ல அந்த சீனில் பேலன்ஸு அது இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் கேமரா எங்கே வைக்கணும் அப்படின்னு. ஐயோ நீ டைரக்டரா நான் டைரக்டர், நீ எடுக்கிறியா நான் விக் எடுக்கலாம். அப்படி 2-3 நாள் அவரை டைரக்ட் பண்ணி பாப்பமா எம்ஜிஆரான்னு தவங்க இருந்தேன். நான் எம்ஜிஆரையே இயக்கிற வாய்ப்பை கொடுத்தாரு என் குருநாதர். என் குருநாதர் உடம்பு சரியில்லாமல் போனதுனால தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அவருடைய ஆசை தானே அது. இந்த திருப்பரங்குன்றத்தை நீ சிரித்தார் திருப்பதி மலை மீது எதிரொலிக்குன்னு ஒரு பாட்டு அடிக்கடி நான் இதில் கேட்குறேனே. நம்ம படத்துக்கு இந்த பையனை மியூசிக் டைரக்டர் போடலாமா, என்ன ரேடியோவில் அவர் வயலின் வாசிக்கிறாரு, நான் ரேடியோ நாடகத்தில் நடிக்கிறேன்ல, அப்பப்போ பார்த்துருக்கேன், உனக்கு தெரியுமா அவர் என்ன? கொஞ்சம் பழக்கம் இருக்குது, ஆனால் பர்சனலாக ரொம்ப பழக்கம் இல்லை. சரி நீ வண்டி எடுத்து போய் பாரு. அவரை 2 மணிக்கு வந்தார். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். உன்னக்கூடிய வணக்கம், யார் நீங்கோ? இல்லை நான் இப்போ ஏபிஎன் ஆஃபீஸ்லேருந்து வரேன். அண்ணா ஏபிஎன் ஆஃபீஸ்லேருந்து வரேன்னு சாஸ்தாங்கமாக அப்படின்றாரு. சாந்திங்கிற ஒரு படத்தில் சந்தியா அம்மா கூட அதோடையும் பண்ணியிருக்கேன். அப்புறம் மணிமேகலை படத்தில் நடிச்சிருக்கேன். அம்மாவோட நடிச்சவருங்கிறது நல்லா தெரியும் அம்முக்கு, அது தெரியும். அப்புறம் நம்ம படத்தில் வேறு நடிச்சிருச்சு. எனக்கு சிறந்த நடிகருக்காக கலைமாமணி விருது கொடுக்குறாங்க. பெரிய பாக்கியம் அப்படின்னு அந்த கலைமாமணி விருது வாங்கும்போது இப்படி முன்னாடி என்னென்ன பெரிய பேச்செல்லாம் பேசுகிறீங்க. அம்மாவுக்கே ஹீரோ நீங்கள். நாடகத்தின் மேல் உள்ள அவருடைய பற்று ஒரு நாடகம். இதுக்கப்புறம் அவர் எங்கே சந்திக்கிறீங்க? நவரத்னம். அது அருமையான கதை. எங்கள் படத்தில் புக் பண்ணி வரும் பொண்ணு அந்த கூட்டத்திலேயே ஏபிஎனுக்கு கூட எம்ஜிஆர் தெரியாது. அந்த கூட்டத்திலேயே அவர் தெரிஞ்ச அழுகுற ஆள் நான் தான். அந்த யூனிட் புதுசாக அவருக்கு இல்லை, அவர் புதுசாக உள்ள வர்றாரு. எதாக இருந்தாலும் எங்கிட்ட தான் பண்ணுறாரு. நல்லா பழகி அப்படியே பண்ணுறேன். அந்த ஒரு நட்பு அவருக்கு என் மேலே ரொம்ப பிரியமாகி போச்சுல. ஒழுங்காக போயிட்டே இருந்துச்சு வந்தது. அவர் சின்ன காலைல 10 மணிக்கு தான் வெளியில் வருவார். 5 மணிக்கு போய் நிற்கணும். நாங்கள் எல்லோரும் மேக்கப்பு பையங்க எல்லாம் வரிசையாக நிற்போம் குளிச்சுட்டு அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு. அப்படிலாம் இருந்து பழகி ஒரு கால்வாசி படம் ஆனவுடனே என்ன நினச்சாரு தெரியல எம்ஜிஆர் என் மேலே ஒன்று பார்த்து, ஐயோ தந்தையை என்னை தந்தையை தந்தைன்னு கூப்பிடுவார். எதுக்கு கேட்குறேன் பாருங்க, தந்தையை தந்தைன்னு கூப்பிடுவார். எனக்கா அது இடுக்குது, என்னடா இப்படி கூப்பிடுறாரு அப்படி. அப்புறம் ஒரு நாளைக்கு எப்படியா கேட்டுடலாம் அப்படின்ட்டு, ஐயா சிவாஜி கணேசனை வச்சு 9 பெண்களை வச்சு படம் எடுத்துட்டீங்க, இதுக்கே அதே கதையை உங்கள் வாத்தியார் நீ சொன்னால் கேட்க மாட்டாரா? நீ தான் நல்லா பேசுகிறிய, அவர்கிட்ட சொல்லியா? எம்ஜிஆர் சொன்னார், இதுக்கு ஏற்கனவே சில கணேசன் தான் நடிச்சிட்டார் இல்லையா அப்படின்னு சொன்னார். நான் எப்படிங்க, நீ குரு பக்தன், நீ சொல்ல மாட்டேன், சரி விடு. அவருக்கு நம்பிக்கை இல்லை. படம் அப்புறம் வருது. இவர் அடிக்கடி மைசூர் ஷூட்டிங் போயிடுவார். இந்த பழக்கப்பட்ட தோஷம் எங்களுக்கு கால் செட்டு வேணும். அப்போ ஏபின்னு சொல்லுவார், என்ன போயிருக்காரு, எப்போ வருவார்னு தெரியல அப்படின்னு. ஒரு ஃபோன் வரும் ஆஃபீஸுக்கு. ஏபிஎன் கம்பெனியா? ஆமாங்க. தந்தை இருக்கானா? இருக்கார். அவர் அனுப்புங்க உடனே ஓடியார் வைத்தியண்ணே. சின்னவர் கூப்பிட்றாரு பெங்களூரில், இது மைசூரில் உன்னை கூப்பிட்றாரு. போ. யாரை தந்தைங்கிறாரு, என்ன தாயா கேலி பண்ணுறாரு என்னன்னு தெரியல. உடனே எம்ஜிஆர் பேரை சொன்னோம்னா அங்கே பேசு. 75 ரூபா தான் பெங்களூருக்கு டிக்கெட்டு, ஃப்ளைட்டுக்கு 75 மட்டும்தான். எம்ஜிஆர் பேரை சொன்னோம்னா ஒரு டிக்கெட் ரெடியாக இருக்கும். பெங்களூரில் இறங்கி டாக்ஸியை பிடிச்சி மைசூர் போயிடுவேன். போனால் காலையில் ஒரு 9 மணிக்கு செட்டுக்குள்ளே போவார். நான் காலையில் போய் நிற்பேன். 9 நைட்டு முடிகிற வரையிலும் திரும்பி கூட பார்க்க மாட்டார். காமெடி பாருங்கள், அவரோட ஒரு குழந்தைகிட்ட பழகிற மாதிரி. ஷூட்டிங் முடிஞ்சு இப்படி வெளியில் வரும்போது சாப்பிடுவான்னு கூப்பிட்டு
அவர் கூப்பிட்றதே சாப்பிடவா தான். இது ஒரு தரமாக எத்தனை தான் சொல்கிறேன் கேளுங்க. அப்புறம் போய் மேக்கப் எடுத்து பட்டு வச்சுருக்கு. அம்மா அங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ரூமில். அந்த ரூமுக்குள்ளே என்னை கூப்பிடுவார். ஆமாம், அம்மா அங்கே சேர் போட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இவர் ரூமில் இவர் பட்டு கையில் கட்டிக்கிட்டு இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிடுவார். வணக்கண்ணா, எங்கே வந்த? காமெடி பாருங்கள், கூப்பிட்டது அவரு. காமெடியை பாருங்கள். எங்கே வந்தேன்? நான் என்னாடு அண்ணா நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்துட்டீல, போயிட்டு வா. இருக்கக்கூடாது, போயிட்டு வான்னு சொன்னான்னு போயிடணும். உடனே நான் வந்து ஆஃபீஸர்ட்டு சொல்லுவேன், ஃபோன் வந்துருச்சு, உங்களை பெங்களூரில் கொண்டு விட சொல்லியிருக்காங்க, காரில் கொண்டு விடுவாங்க, அங்கே டிக்கெட் ரெடியாக இருக்கும், புறப்பட்டு வந்துடுவேன். மறுநாள் காலைல 11 மணிக்கு ஃபோன் வரும், தந்தையை அனுப்புங்க. ஆமாம், மறுநாள் காலையில் 11 மணிக்கு போகணும். என்னப்பா நேற்று போனேன் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கூப்பிடுறேன், தெரியல என்ன, கிளம்பு. மறுபடியும் போகணும். அதே மாதிரி ஷூட்டிங் முடிஞ்சு 9:30 மணிக்கு மேலே ரூமுக்குள்ள வருவேன். வந்துட்டியா? இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, விஷுக்கிட்ட கொடுத்து வேறு பல்லவி வேறு ட்யூன் போட்டு நாளைக்கு வாங்கிட்டு வா. ஓடு, திருப்பி மெட்ராஸ். வேறு படத்துக்கு ஒர்க் பண்ண வைக்கிறேன். ஆமாம் 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 ஆமாம், எவ்வளோ உரிமை இருந்தால் என்னை அனுப்புவார் பாருங்கள். அதுக்காக சொல்கிறாரு. இங்கே வந்து காலையில் விசனான்ட்டு போனேன். ஐயோ, அவருக்கு என்னையா எத்தனை டியூனியாக போட்டு 20 டியூன் போட்டிருக்கேன், பிடிக்கலைங்கிறாரு. நான் இப்போ ரெக்கார்டிங் போடணுமே, எனக்கு தெரியாது, சின்னவர் சொல்லிட்டாரு, போட்டு உடனே வாங்கிட்டு வாங்குறாரு. சரி சரி வா வா அப்படின்னு போய் அங்கே இன்னொருத்தருடைய ரெக்கார்டிங் முன்னாடி ஒரு வாட்சி ஒரு 10 டியூனை போட்டு கொடுப்பாரு. அருமையாக இருக்கும். நான் கேட்பேன், எடுக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கேட்பேன். அதில் 3வது கேசட் சூப்பராக இருந்தது, 3வது பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. சே, இதெல்லாம் இவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கேன் அப்படின்னு எடுத்துகிட்டு ஓடுவேன். அதே மாதிரி ஓடி 10 மணிக்கு பார்ப்பேன். நைட்டில் எல்லாம் மேக்கப்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்து போட்டு கேட்டுட்டு, சூப்பரியா, நல்லா வந்து போச்சு, நீ தான் பெரிய நாடக கம்பெனியில் பாடி நடித்தவன் தானே, இல்லை உனக்கு எதாவது பிடிக்குதா பாரு. எப்படி சொல்கிறது, கொண்டு விடுவான் மனுஷன், தப்பாக சொன்னாங்க. இருந்தாலும் உரிமையோடு பழகிறாரு, தந்தையை தண்ணி கூப்பிட்றாரு. இல்லை, அந்த 3 ரொம்ப நல்லா இருந்தது. கரெக்ட், நான் 3 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஓகே சொல்லிடு. ஓகேயா, விசிட்டு சொல்லி இந்த 3ஆம் நம்பர் பாட்டை போட சொல்லிடு. நீ 10ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் வச்சுக்க, உனக்கு வர்ற 10ஆம் தேதியிலேருந்து நீ 10 நாளைக்கு ஷூட்டிங் வச்சுக்க. இதுக்கு தான் வந்திருக்காங்கிறது தெரியும். டக்குன்னு கொடுத்துட்டார் கால் செட். அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாரோட வரும்போது சொன்னேன், நீங்கள் என்னை தந்தையை தந்தைன்னு கூப்பிடுங்க, எல்லோரும் சிரிக்கிறாங்க, எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், என்ன நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. அறிவுகிட்ட முண்டோ, உன் பேர் தசரதன், என் பேர் ராமச்சந்திரன், உன் மகன் தானே நான், நீ தானே எனக்கு தந்தை, தசரத சக்கரவர்த்தி பையன் தான் ராமச்சந்திரன். அண்ணா இதில் மீட்டிங்கில் சொன்னால் அப்படி வரவேற்கிறாங்க ஒவ்வொருத்தர். சரிண்ணே, இவ்வளோ விஷயங்கள் நடந்தது. கடைசியாக ஒரு கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கிளைமேக்ஸ்லாம் உங்களோட ஜோடியாக யார் நடித்தார்களோ அவர்களுடைய மகள் பல படங்கள் நடித்து உங்களுடைய கந்தன் கருணை மற்ற படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவரோட அந்த சிஎம் ஆனாங்க. பிஃபோர் சிஎம், ஆஃப்டர் சிஎம் ஒரு செய்தி சொல்லுங்கள். ஏபிஎம் படத்தில் நடிக்கிற சாவித்திரி, பத்மினி, கேஆர் விஜயா, அவங்க இவங்க யாராக இருந்தாலும் எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்ற அளவுக்கு பழகியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு எப்படி இருக்கும், உனக்கு எப்படி இருக்கும். பத்மினி என்ன, தசரதன் சாவித்திரிக்கு எழுதியிருக்கிற மாதிரி தானே எனக்கும் டைலாக் எழுதியிருப்பார் வாத்தியார், அதுதானே நீங்கள் காப்பி எடுத்திருப்பீங்க, எனக்கு அந்த மாதிரி ஸ்கோப் இருக்கும்ல. இப்படி தொழிலை பற்றி தான் பேசுவாங்களே ஒழிய வேறு எதை பற்றியுமே பேச மாட்டாங்க. எல்லாம் ஒன்றா சாப்பிடுவாங்க, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. பேச்சு கிடையாது, பேச்சே கிடையாது. நம்மகிட்டெல்லாம் போய் டைலாக் மட்டும் சொல்லி கொடுத்து நான் பாட்டுக்கு வந்துடுவேன். அது என்னமோ ஏபிஎன் யூனிட்டில் பெண்கள்லாம் வந்து கன்னு மாதிரி தான், ஒருத்தர் அன்பாக, யாரும் பொறாமைங்கிற வர்த்தியே கிடையாது. அதுக்கு இன்றாப்பட்டு மனோரமா மேலே ரொம்ப எல்லாருமே பிரியமாக பேசுவாங்க. விஜயெல்லாம் விஜய் அந்த சீனில் உள்ள டைலாக் ஒருத்தரும் கேட்டுட்டு போயிடும் விஜய் அப்படின்பேன் நான். யார், கேஆர் விஜயாவை நல்லா பழகுவாங்க. ரெண்டாவது நான் ஒரு ஆக்டராக இருக்கிறதுனால எல்லோரும் மதிப்பு கொடுத்தாங்க. நம்மளும் ஒரு நடிகர் தானே, அதனால் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இந்த கந்தன் கருணையில் டூயல் ரோல் பண்ணாங்க. ஆமாம், கந்தன் கருணையில் அபாரமாக சிவகுமார் மேலே உயிர் ஏபிஎனுக்கு. அந்த லாஸ்ட்டில் அந்த நக்கீரரோட தமிழ் வாதம் பண்ணுறது, அவர் எழுதின இலக்கியத்தை அது அவருக்கு திருப்தியில் போட்டிருக்கு. மத்தியானம்
சிவா நீ வீட்டுக்கு போ, அந்த மத்தியானம் அந்த கிளை ரூபத்தில் வர்றது அவன் பண்ணிட்டான். சரிண்ணா. நீங்கள் தான் பண்ணீங்க. ஏன்னா அந்த தமிழ் அப்படி பேசணும். இல்லை, அது நான் பார்க்கும்போது அவர் உங்களுக்கு டப்பிங் பேசுகிற மாதிரியே இருந்தது. அவருடைய ராகம் எனக்கு தெரியும். கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும்போது அறுபடை வீடை பற்றி மட்டும் சொல்வதுன்னு அர்த்தம். அந்த மட்டுங்களை அழுத்தணும். அது வரல சிவகுமார். ஏதோ அமுக்குன்னா அது ஓகே சொல்லுவார்னு நான். கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும்போது அறுபடை வீடை பற்றி மட்டும் அழகுற சொல்வதன் நோக்கம் என்னவோ அப்படின்னு கேட்பா. அந்த மாடுலேஷன் அவருக்கு பிடிக்கும். நீயே போட்டுரு அப்படின்னு போயிட்டார். திருப்பூர் குமரனாக பல நாள்கள் ஒத்திகை பார்த்து புரட்சி தலைவரே உங்களை இயக்கியிருக்கார். இந்த அவரை இயக்குகின்ற சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிதா? 10 நாள் ஷூட்டிங் வச்சுங்கன்னு சொன்னார் இல்லைங்க. அதில் ஒரு 7 நாள் ஊட்டிங்கில் எடுத்தோம். ஒரு 3 நாள் பேலன்ஸ் ஆகிப்போச்சு. இங்கே வந்து அதை முடிக்கலான்னு சொல்லி காலையில் எம்ஜிஆர் கால் சட்டி கொடுத்துட்டாரு. இவருக்கு ஹை ஃபீவர் எங்கள் வாத்தியாருக்கு. எந்திரிக்க முடியல, ரொம்ப முடியாமல் படுத்திருக்காரு. ஏபிஎன் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அவங்க பரவாயில்ல வரட்டுமா? வேண்டாம் 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 வேண்டாம், நீ இருங்க, தந்தை எடுப்பான். என்ன தந்தை எடுப்பாங்கிற அவருக்கு டவுட்டு. தந்தை யார் அவருக்கு தெரியாது, ஏபிஎனுக்கே தெரியாது. இவர் எனக்கு தந்தைன்னு கூப்பிடுது. ஏன் தந்தை எடுப்பாங்கிறாரு? என்னப்பா சக்கரவர்த்தி, என்னை தானே கேள்வி பண்ணுறாரு. அவர் பேர் ராமச்சந்திரன், என் பேர் தசரதனா. அப்படியே? ஓ அப்படியா, பரவாயில்ல பரவாயில்ல. அவர் பெரிய டேரக்டர், எனக்கு தெரியும். அவர் பெரிய எடிட்டர், பெரிய டேரக்டர். எம்ஜிஆருக்கு நிகர் யாரும் டேரக்ட் பண்ண முடியும். சும்மா நாங்கள் பக்கத்தில் இருந்து ஒழுங்காக என்ன எடுப்பேன். ஏபிஎன் வரலன்னு சம்பத் சாரும் வரல. அப்போ சின்னவர் ஃபோன் பண்ணுறாரு. ஏபிஎன் பரவாயில்ல, தந்தை அனுப்புங்க, அவன் எடுப்பான். என்னோடய ஒர்க்கு பார்த்துருக்காருல. அப்புறம் அங்கே போய் மேக்கப்லாம் போட்டு 10:30 மணிக்கு உள்ளே வந்தார். என்னையா இன்றைக்கி டைரக்ட் வந்துட்டாரா அப்படின்னு நான் பையில் வச்சுக்கிட்டு. இல்லைண்ணே, அவருக்கு உடம்பு சரியில்லை. அது எங்களுக்கு தெரியும். அவர் அவனுக்கு வரமாட்டார், அவருக்கு பதிலாக வேறு ஒருத்தர் வர சொன்னது நான் தான். அவர் வந்துட்டாரான்னு கேட்குறேன். இல்லைண்ணே, நான் ஒன்றும் தஞ்சை மதியம் தான் வந்திருக்கோம், நான் மட்டும். உன்னை நான் தான் ஏன் வர சொன்னேன். எடு, என்ன பண்ணணும், என்ன சீனு? இல்லைண்ணா, ஊட்டியில் எடுத்தோம்ல, அந்த சீனில் பேலன்ஸு அது இதெல்லாம். அப்படியா, நீங்கள் சொல்லுங்கண்ணே, கேமரா எங்கே வைக்கணும் அப்படின்னு. ஐயோ, நீ டைரக்டரா நான் டைரக்டரா? நீ எடுக்கிறியா நான் விக் எடுக்கவா? என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? நிஜமாக தான் சொல்கிறேன். நீ எடுக்கிறியா நான் விக்கை எடுக்கவா? அண்ணா நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமையா, நீ எடுப்பையா, எனக்கு தெரியும். நீ எடு, நான் எங்கே உட்காரணும், என்ன பண்ணணும்னு சொல்லு. வணங்கினவுடனே ஒரு ஆசீர்வாதம். அண்ணா தைரியம் வந்துருச்சு. அந்த சண்முகனில் ஒரு அடமொழி சொல்லுவாங்களே சண்முகம், அவர் தான் கேமராமேன். ஏய், அவர் தான் சொல்கிறார்ல, இடுறா. அந்த அடமொழி எனக்கு தெரியும், வேண்டாம். நான் சொல்லக்கூடாதுல்ல, உங்களுக்கு தெரியும், நமக்கு தான் தெரியும் அந்த அடமொழி. ஆனால் அந்த பாட்டில் நீங்கள் ரைட் டு லெஃப்ட் பார்த்துருக்கீங்க. அவங்கெல்லாம் இப்படி உட்காந்துருக்காங்க. உங்கள் லுக்கு வந்து ஒரு கல் மேலே இப்படி உட்காந்துட்டு இப்படி என்ன இப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணி காமிக்கிற. படத்தில் வந்திருக்கியா? ஒரு பாட்டுக்கு டக்கு 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 டக்குன்னு என்ன ஷார்ட் சொல்கிறேன்னு போகிறாரு. நோ டேக், நோ ரீடேக். அவர் என்ன ஓகே எனக்கு தெரியும், கொஞ்சம் கூடவே எடுப்பேன். ஏன்னா அதுலேருந்து ஒட்டி பட்டி போட்டு எடிட்டிங் தெரிஞ்சதுனால அவர் என்ன சொல்கிறது ஓகே, இதனாலும் ஓகே. அப்படி 2-3 நாள் அவரை டைரக்ட் பண்ணி பாப்போமா எம்ஜிஆரானு தவம் கிடந்த நான். எம்ஜிஆரையே இயக்கிற வாய்ப்பை கொடுத்தாரு என் குருநாதர். என் குருநாதர் உடம்பு சரியில்லாமல் போனதுனால தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அவருடைய ஆசை தானே அது. இல்லை, உங்கள் வாழ்க்கையில் லிங்க்ஸ் நிறைய வந்திருக்கு. அலசி பார்க்கும்போது அங்கே வந்து நாடகத்துக்கு அவர் டைரக்ட் பண்ணார். இது வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணணும் எம்ஜிஆருங்கிறது, எம்ஜிஆர் கூட இருக்கணும்னு, எம்ஜிஆரை பார்க்கணுன்னு அலைஞ்சவங்க. இறைவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாத்தியாருக்கு ஜுரம் வந்துச்சு. அந்த ஜுரம் வந்து அதை கேன்சல் பண்ணலை புரட்சி தலைவர். தந்தையை அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன் போது உங்களுக்கு அந்த நேரத்தில் எப்படி உங்களுடைய மனநிலை? ஏன்னா வாத்தியார் படுத்துன்னு இருக்கார், என்னை கூப்பிட்றாங்களேன்னு உங்களோட மனநிலை எப்படி இருந்தது அந்த ஷூட்டிங் ஃப்ளோர் போகும்போது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மகிழ்ச்சியாக பயமெல்லாம் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே பீம்சிங் டைரக்ஷன், யோகானந்த டைரக்ஷன், பெரிய பெரிய டைரக்டரோட டைரக்ஷன் எடுத்திருக்கேன். 2வது ஏபிஎனோட அத்தனை படம் பண்ணுவது 2 படத்துலேயே புரிஞ்சு போச்சு. ஒரு படம் திருவிளையாடலே ஏபிஎன்கிட்ட போனதுனால தான் எனக்கு பேரே இண்டஸ்ட்ரியில் ஒன் டேக் ஆர்டிஸ்ட் தசரதன் தான் பேர். எப்பேற்பட்ட ரோலாக இருந்தாலும் ஒன் டேக் தான். அது இங்கே தயார், நம்ம வாத்தியார் கற்றுக் கொடுத்தவர். ஏன்னா அவர் அருட்செல்வர் வந்து நாட் ஓன்லி அ ரைட்டர், இஸ் எ கேமராமேன் ஆல்சோ.
அவர் இசைஞானம் தெரிஞ்சவர். அவர் அதற்கு பின் நிறைய பேரை வளர்த்தார். உளுந்தூர்பேட்டை சண்முகம், பூவை செங்கட்டுவன் எல்லாரையும் குன்னக்குடி எல்லாரையும் வளர்த்து பெரிய விஷயம் பண்ணார். இது உங்களுடைய வாழ்க்கை. குன்னக்குடியை எப்படி மியூசிக் டைரக்டர் ஆக்கணுமா அந்த கதையும் சொல்லட்டுமா? இந்த திருப்பரங்குன்றத்தை நீ சிரித்தார் திருப்பதி மலை மீது எதிரொலிக்கும் ஒரு பாட்டு அடிக்கடி நான் இதில் கேட்குறேனே. நம்ம படத்துக்கு அந்த பையனை மியூசிக் டைரக்டர் போடலாமா? அண்ணே ராஜோவால்ண்ணே கார் எடுத்துகிட்டு போய் அந்த குன்னக்குடி வைத்தியனா எங்கே இருக்கான்னு பார்த்து வாங்க. போனார், தேடினார், மயிலாப்பூரில் எங்கேயும் தேடி ஒரு நாள் போகிற தேடினார், கிடைக்கல. அடுத்த நாள் போனார்னு கிடைக்கல. 3ஆவது நாள் கேட்குறாரு, ஏப்பா சக்கரவர்த்தி என்ன அந்த குன்னக்குடியை என்ன கண்டுபிடிக்க முடியல அவங்களால அப்படின்னு. ஏப்பா நீ தான் அடிக்கடி நான் சொன்னேன், அண்ணன் ரேடியோவில் அவர் வயலின் வாசிக்கிறாரு, நான் ரேடியோ நாடகத்தில் நடிக்கிறேன்ல அப்பப்போ பார்த்துருக்கேன், உனக்கு தெரியுமா அவர் என்ன? கொஞ்சம் பழக்கம் இருக்குது, ஆனால் பர்சனலாக ரொம்ப பழக்கம் இல்லை. சரி நீ வண்டி எடுத்து போய் பாரு அவரை அப்படின்னு. சரின்னு போனேன். நியூஸ் ஷீட்டில் ஒரு இடத்துல கொடுத்துட்டு தான் நியூஸ் வந்துச்சு எனக்கு. நேராக போனேன், அவங்க மிஸ்ஸஸ் இருந்தாங்க. குன்னக்குடி சார் அப்படின்னு. யார் இது? இங்கே வாங்க கொஞ்சம் வெளியில் அப்படின்னு. சார் இருக்காளா அப்படின்னு. இல்லையே ரேடியோவுக்கு போயிட்டாளே அப்படின்னு. அப்படியா, எப்போ வருவார்? தெரியலை, மத்தியானம் வந்துடணும் அப்படின்னாங்க. சரி நான் இங்கே உட்காண்ட்ருக்கேன், அவள் வந்தவொடனே சொல்லுங்களா? சரி உட்காருங்கோ அப்படின்னு. நீங்கள் எங்கேருந்து வரீள்? நான் ஏபி நாகராஜ் ஆஃபீஸ் இருந்தேன். அண்ணா அப்படியா, வாங்க உட்காருங்க உட்காரு. 2 மணிக்கு வந்தார். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் குன்னக்குடியை. வணக்கம், யார் நீங்கோ? நீ உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே ரேடியோவில், நீங்கள் நடிகர் தானே? இல்லை நான் இப்போ ஏபிஎன் ஆஃபீஸ்லேருந்து வரேன். அண்ணா ஏபிஎன் ஆஃபீஸ்லேருந்து வரேன்னு சாஸ்தாங்கமாக விழுந்தார். பெரிய பாக்கியம். ஏண்டி இப்படி நிற்க வச்சா பேசிகிட்டு இருக்கேன்? இல்லை அவர் தான், நான் நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் போவேன்னு பிடிச்சிட்டு இருந்தார், இடம் பிடித்தேன், உட்கார வச்சுருக்கேன். ஒரு கீரை கொடுத்தியாண்ணா? எல்லாம் வேணான்ட்டார். என்ன சொல்லுங்கண்ணா என்னெண்ணா அப்படின்னு. நாளைக்கு காலைல 9 மணிக்கு வயலின் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுங்கோ, உங்களை ஏபின்னு கூட்டிகிட்டு வர சொன்னார். என்ன தெரியுதா, நான் ரேடியோவில் போகும்போது நீங்கள் வாசிருக்கேள் விசார் தசரத் தெரியும், நான் பார்த்தேன். அப்படி வந்து பழக்கமானவர். புரட்சி தலைவி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இதை நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு. அவருடைய தாயார் திருமதி சந்தியா கூட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, அது அதை விட சந்தோஷம். அதுக்கு முன்ன அதுக்கு பின்ன சுருக்கமாக சொல்லுங்கள். புரட்சி தலைவி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாமியில் அபிப்பிராயம், உங்கள் மேலே உள்ள அவங்களுக்கு அபிப்பிராயம். அதே மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் பட்டம் வாங்கும்போது ஒரு டைலாக் சொன்னாங்க, இது ரெண்டும் சொல்லுங்கள் சுருக்கமாக. சாந்திங்கிற படத்தில் சந்தியா அம்மா கூட அதோடையும் பண்ணியிருக்கேன். அப்புறம் மணிமேகலை படத்தில் நடிச்சிருக்கேன். அம்மா கூட நடித்தவருங்கிறது நல்லா தெரியும் அம்முக்கு, அது தெரியும். அப்புறம் நம்ம படத்தில் வேறு நடிச்சிருச்சு. நம்ம படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி தானே இதெல்லாம் நடந்தது. 59லே நான் அவங்களோட நடித்தேன்ல, அதனால் ஓரளவு தெரியும். 2வது ஏபிஎன்கிட்ட சீசனாக இருக்கிறாருங்கிறது தெரியும். டைலாக் சொல்லி கொடுத்துன்னு தெரியும். எனக்கு சிறந்த நடிகருக்காக கலைமாமணி விருது கொடுக்குறாங்க. வரிசையாக நிற்க சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப அந்த அதிகாரிகள்லாம் விரட்டுறாங்க. அப்படி போய் வரிசையாக இல்லையோ, இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க. சரி நம்ம தெரியுமே கலைஞர் காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாரையும் நல்லபடியாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மரியாதையோடு போனேன். அடுத்தது நாடக உலகத்திலிருந்து நிர்மாண உலகத்தில் இருக்கிற எஸ்ஆர் தசரன் அவர்களை பாராட்டி, ஒரே நாடகத்தில் இடைவெளி வரை கதாநாயகனாகவும் இடைவெளிக்கு பின் கதாநாயகியாகவும் நடித்து திரைப்படங்களில் நடித்து வெற்றி பெற்ற திரு எஸ்ஆர் தசரதன் அவர்களுக்கு கலைமாமணி பட்டம் விருது கொடுக்கப்படுகிறது அப்படின்னு போனவுடனே, என்ன இருந்தாலும் சிஎம் ஆச்சே. பீஷ்ம நாராயண் சிங் நடுமத்தில் நிற்கிறாரு. பீஷ்ம நாராயண் ரேடியோவில் அப்போ நிற்குது. இருந்தாலும் ஜெயலலிதா கையினால் வாங்கிட்டோமே ஒரு சிஎம் கையில், அதுக்கு கொடுத்துச்சு. அன்றைக்கி ஏன்னு நான் செவ்வாடை போட்டிருக்கேன். மற்றவங்களாம் எப்படி எப்படியோ ட்ரெஸ்ஸு, நான் ஃபுல் செவ்வாடை. அது இன்னும் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் பக்தி ஆயிடுச்சு. இருந்தாலும் சிஎம் ஆச்சேன்னு பெரிய பாக்கியம் அப்படின்னு அந்த கலைமாமணி விருது வாங்கும்போது இப்படி முன்னாடி என்னென்ன பெரிய பேச்செல்லாம் பேசுகிறீங்க, அம்மாவுக்கு ஹீரோ நீங்கள் எப்படின்னு இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாண்ணே? ஓ ஸ்டேஜ்லேயே மெதுவாக சொல்கிறீங்க, காதுகிட்ட கிட்டத்தில் வந்து பேசுது. ஏன்னா அவங்க சினிமாக்காரவங்க ஒன்று தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆஃபீஸ் கேட்க மாட்டாங்க, ஏன்னா சினிமாவில் வந்து வந்தவங்க தானேன்ட்டு. அப்புறம் பாருங்கள் அந்த பக்கம் பாருங்கள், அவன் கும்பிட்றான் என்ன அந்த ஆஃபீஸ்.
சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.